ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3 சிங்கப்பூர் டோடியோடைய கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம டோட்டோக்கான கெஸ்ஸிங் நம்பர் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 15/2/2024 முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டோட்டோக்கும் சரி ஃபோர்டிங்கும் சரி கெஸ்ஸிங் நம்பர்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலுமே சிங்கப்பூர் 2Dக்கும் சரி டோட்டோ நம்பருக்கும் சரி நம்மளுடைய 40 நம்பர்ஸும் சரி எல்லாத்துக்குமே நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேண்டாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வியாழக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழன் 15/2/2024. இந்த ட்ராவுக்கு நம்ம 3 எக்ஸாம்பிள் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுக்கு நம்ம அதிகப்படியான ரிசல்ட்லாம் கொண்டு வரல. ஜஸ்ட் நம்ம 3 ரிசல்ட் தான் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்போதும் போல் அந்த சீரியல் நம்பர்ஸை ஃபுல்லாத்தையும் இங்கே நம்ம போட்டு காட்டிடலாம். ஏன்னா சீரியல் நம்பர்ஸ் ரொம்ப முக்கிய நண்பா. அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வின் பண்ண முடியும். இப்போ டோட்டோ நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டல் பால்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு 49 பால்ஸ். இந்த 49 பால்ஸில் நம்ம சீரியல் படி லாஸ்ட்டாக எப்படி சொல்கிறது 6-7 ட்ராக் மேலே பார்த்தோன்னா கண்டினியூஸாக நம்மளுக்கு 3 நம்பர் கிடச்சிருந்துச்சி. அந்த சீரியல் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 1 to 9, 10 to 19, 20 to 29, 30 to 39, அதே மாதிரி 40 to 49. ஸோ இந்த மாதிரி சீரியல் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வந்துருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 11 ட்ராவாக கண்டினியூஸாக இதுலேருந்து நம்மளுக்கு 3லேருந்து 4 நம்பர்ஸ் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. சில டைம் கூட நம்மளுக்கு 5 நம்பராக கிடச்சிருந்துச்சி. ஸோ அப்படி ரிசல்ட்டை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ லாஸ்ட் 2 ட்ராவாக அந்த மெத்தடு மாறி இருக்கு நண்பா. அதாவது இதுலேருந்து நம்மளுக்கு எக்ஸு 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 இந்த மாதிரி கிடச்சிக்கிட்டு இருந்தது. இது அப்படியே மாறி இப்போ என்னென்னா எக்ஸு எக்ஸுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிற்கிது. 4 நம்பர் எடுத்த இடத்துல இப்போ நம்மளுக்கு 2 நம்பர்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ 4 நம்பர் எடுத்த இடத்துல இப்போ 2 நம்பர்ஸ் எடுக்கிறதுனால கடைசியாக நம்மளுக்கு ஸ்டாப் பண்ணது 20, 25, 28 3 நம்பரோட நம்மளுக்கு ஸ்டாப் பண்ணுறாங்க. இந்த இடத்தோட நம்மளுக்கு இந்த இடம் நம்மளுக்கு இது ஹோல்ட் ஆகுது. இடையிலேயே நம்மளுக்கு இதுக்கு முந்தின ட்ராக்களில் கூட ஒரு ட்ரா நம்மளுக்கு மிஸ் ஆயிருந்துச்சு நண்பா. அதே மாதிரியே நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கு அப்புறமா இப்போ லாஸ்ட் 2 ட்ராவாக நம்மளுக்கு 2 நம்பர்ஸ் எடுக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 21, 27 இருக்கும், 31, 37 இருக்கும். ஸோ இது 2 ஒரு ஃபார்மெட்டு, இது 2 ஒரு ஃபார்மெட்டு. அதே மாதிரி அடுத்த ட்ரா கவனிச்சிங்கன்னா 20, 25, 31, 39 இது 2 ஒரு ஃபார்மெட்டு, இது 2 ஒரு ஃபார்மெட்டு. ஸோ நம்மளுடைய இந்த சீரியலிருந்து இப்போ 2 நம்பர்ஸ் எடுக்கிறாங்க. என்ன தான் 2 நம்பர்ஸ் எடுத்தாலும் நம்ம இந்த நம்பர்ஸை நம்ம இந்த ட்ராவுக்கு கையில் எடுக்க போகிறது கிடையாது. இந்த ட்ராவுக்கு எடுக்க போகிற மெத்தட் ஃபஸ்ட்டு மெத்தடாக நம்ம எடுக்க போகிறது சீரியல் மெத்தட். சீரியல் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நண்பா ஒற்றைப்படை இரட்டைப்படைன்னு சொல்லுவாங்க. அதாவது 1, 3, 5, 7, 9, 0, 2, 4, 6, 8. ஸோ இதை தான் நம்ம இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் இந்த ட்ராவுடைய மெத்தட். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு போன ட்ரா வந்த மாதிரியே நம்மளுக்கு அந்த 2 மெத்தட்லேயே கவனிங்க. 2 மெத்தடில் இதில் 21, 27 இருக்குது, இங்கே 20 இருக்குது, இங்கே 25 இருக்குது. அப்படிங்கிறப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நண்பா G1 அவுட்டை பொறுத்த வரைக்கும் 20 to 29. இந்த ட்ராவில் நம்மளுக்கு 20 to 29லேருந்து நம்பர் வர்றதுக்கு வாய்ப்புகள் தான் நண்பா. நம்மளுடைய கெஸ்ஸிங் படி இது நம்மளுக்கு அவுட்டுன்னு காட்டுது. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 20லேருந்து 29க்குள்ளே சீரியல் நம்பர்ஸ் வராத மாதிரி காட்டுது நண்பா. ஒருவேளை உங்கள் கெஸ்ஸிங்கில் 20லேருந்து 29க்குள்ளே ஏதாவது நம்பர், அதாவது 21, 22, 23 இதுக்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் நம்ம கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் நம்மளுக்கு 20யோட சீரியல் அவுட்டு. ஸோ G2 படி இந்த ட்ராவுக்கு நம்ம பார்ப்போம். G2 படி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அடுத்த சீரியலை கவனிங்க. 31, 37, 31, 39 இது 4 நம்பர்ஸுமே இதில் ஒரு நம்பர் ஒரே மாதிரியான நம்பர், இது 2 ஒரே மாதிரியான நம்பர், மற்ற 2 வேறு. ஆனால் இது 3மே நம்மளுக்கு 3 விதமான நம்பர்ஸ். ஆனால் சீரியலை பொறுத்த வரைக்கும் இது 3மே ஒற்றைப்படையாக இருக்குது. அதனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் G2 படி 30, 32, 34, 36, 38 இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய செகண்ட் மெத்தட். இதில் இருந்து நம்மளுக்கு 1 or 2 எக்ஸு எக்ஸு 2 நம்பர்ஸ் இதிலேருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பா. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 30 to 38க்குள்ளே ஒற்றைப்படை அடைச்சிருக்கிறதுனால நான் சொல்கிறேன். இதே மெத்தடை தான்
G3யில் கொண்டு வர்றோம். G3யை பொறுத்த வரைக்கும் நண்பா 40, 42, 44, 46, 48 இதுவும் இதோட சேர்ந்தது தான். எக்ஸு ஏன்னா 40ஓட சீரியலை பொறுத்த வரைக்கும் இன்னும் உள்ளக்க வரல, ஆனால் அவுட்டரில் நிற்கிது நண்பா. அடிஷ்னலை பொறுத்த வரைக்கும் 49, 41 இருக்குது. இது ரெண்டுமே நம்மளுக்கு ஒற்றைப்படை. இருக்கிறதுனால இந்த ட்ராவில் நம்மளுக்கு 40ஓட சீரியல் வந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த 40, 42, 44, 46 இதுக்குள்ளே இருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பா. இதில் உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை நான் சொல்கிற மெத்தட் உங்களுக்கு பிடிப்படலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலுமே நம்ம டோட்டோவுக்கும் சரி 40க்கு சரி கெஸ்ஸிங் நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிப்படுது அப்படின்னா நீங்கள் இதிலேருந்து புரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 20ஓட சீரியல் அவுட் மாதிரி காட்டுது. 30ஓட சீரியல் 1 or 2 நம்பர்ஸ் கிடைக்க வேண்டும். ஆனால் 30ஓட சீரியல் வந்தாலுமே நம்மளுக்கு ஒற்றைப்படை வராது, ரெட்டப்படையாக இருக்குது. அதே மாதிரி 40ஓட சீரியல் வந்தாலும் ரெட்டப்படையாக தான் இருக்குது, ஒற்றைப்படை கிடையாது. ஸோ 30, 40 பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ளே இருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து இன்னும் ஒரு நம்பரை பார்த்துருவோம். இங்கே 1 to 9க்குள்ளே இங்கே 6 இருக்குது, இங்கே 9 இருக்குது. நல்லா கவனிச்சிங்க நண்பா. இங்கே 6, இங்கே 9 இது ரெண்டுமே ஒரே மாதிரியான நம்பர்ஸ் தான். ஏன்னா 6 தலைகுத்திர பெருட்டினாண்டா 9ஆக தான் இருக்கும். அதனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நண்பா நம்மளுக்கு G4 படி 6 அல்லது 9 இந்த ட்ராவில் மறுபடியும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. எக்ஸு கேள்விக்குள் 6 அல்லது 9க்கு இந்த ட்ராவில் நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வேறு ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா ஒற்றைப்படை ரெட்டப்படைன்னு சொல்லிட்டு நான் தூக்கி விட்டுருவேன். ஆனால் ரெண்டுமே ஒரே மாதிரியான நம்பர்ஸ். 6 இங்கிட்டு திருப்பினாலும் அங்கிட்டு திருப்பினாலும் 9ஆகவும் தெரியும், 6ஆகவும் தெரியும். அதனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 9, 6க்கு சான்சஸ் இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒன்று வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ எக்ஸு இங்கே நம்மளுக்கு ஒரு நம்பர் இருக்குது. இப்போ 3 ஃபார்மெட்டையும் பார்த்துட்டோம். இதோட சேர்த்து இப்போ ரிமைனிங் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா, அதாவது ரிமைனிங் நம்பர் நம்மளுக்கு பழைய நம்பர் இது வரைக்கும் வராத நம்பர்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதையும் நம்ம கீழே இறக்கி விட்றோம். இது வரைக்கும் இன்னும் வராத நம்பர்ஸ், இந்த ஃபார்மெட் முடிஞ்சதுலேருந்து வராத நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 32, 42, 23, 33, 34, 15, 7, 47, 19, 29. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ரிமைனிங் நம்பர்ஸ் நண்பா. இன்னும் வராத நம்பர்ஸ், இந்த ஃபார்மெட் ஆரம்பித்ததுலேருந்து இன்னும் வராத நம்பர்ஸ். ஸோ இது ரெண்டையும் நம்ம விஎஸ் போட்டோம்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் நம்ம விஎஸ் போட்டோம்னா இதுக்கும் காமனாக உள்ள நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டப்படை மட்டும் தான் காமனாக இருக்கும். ஸோ ரெட்டப்படை பொறுத்த வரைக்கும் 32, 42, 34. ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு காமனாக இருக்குது. ஸோ இந்த விஎஸ் படி இதில் நம்ம பார்த்தோம்னா இந்த ட்ராவில் கெஸ்ஸிங் என்னன்னு சொன்னோம்னா, ஒருவேளை நம்மளோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா இதுலேருந்து 2 அல்லது 3 நம்பர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பா. 6, 9, 32, 34, 42 இதில் நம்மளுக்கு எக்ஸு. ஸோ மேக்ஸிமம் நான் 2 எக்ஸ்ன்னு கொடுக்குறேன், வேணால் 3வது எக்ஸாக ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பா. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்பரை குறைச்சி கொடுக்க தான் ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதான் நம்மளுக்கு நம்பராக கிடச்சிருக்கு. ஸோ ஃபார்மெட் இப்படி போட்டிருக்கோம், தனிப்பட்டு இதை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வேணால் இதுக்குள்ளே முயற்சி பண்ணி பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு மேலே பிடிப்படலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கட்டாயம் கிடையாது, பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது நண்பா, ஜாயின் பட்டன். ரொம்ப சிம்பிளாக தான் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வியாழக்கிழமை 15/2/2024 இதான் நண்பா நம்மளுடைய கெஸ்ஸிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.